நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இத பார் வடமல, உனக்கு வெக்கம், மானம், சூடு, சொரண எல்லாம் இருந்திருந்தா அடுத்தவங்க சொத்து நமக்கு எதுக்குன்னு பொண்டாட்டியே நீ தட்டி கேட்டுப்படா. ஏய், என் செல்லம்மாவோட நேர்மைக்காக சொத்தெல்லாம் எழுதி வச்சாரா ஏக்கு? அவர்கிட்ட போய் கேளு நியாயத்தெல்லாம். இங்க வந்து கத்துற? கேட்காம இருப்பேனா? ஜெயிலுக்கு போய் அதை தாண்டா கேட்டுட்டு வந்தேன். யாருக்குமே தலை வணங்காத இந்த மதுமிதா தலை குறிச்சு நின்னு கேட்டேன். 5க்கும் 10க்கும் அந்த செல்லம்மா கையை எதிர்பார்க்க வச்சுட்டேன்னு கேட்டேன். அதுக்கு அந்த பாழா போன மனுஷன் இனிமே என்னைக்குமே அப்படித்தான் கொஞ்சம் கூட வெக்க இல்லாம சொல்லிட்டாயா? அப்படின்னா அவர் கட்டின பொண்டாட்டி என்ன விட உன் பொண்டாட்டி தான் முக்கியமா போயிட்டால? அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் பொண்டாட்டி எனக்கு சகலத்தின் தானே அர்த்தம். என்ன பேசுற நீ? நாக்குல நரம்பு இல்லாம பேசாத. உன் மனசு குப்பையா போச்சுன்னா அதை உன் வீட்டுல வச்சுக்க, என் வீட்டுல வந்து கொட்டாத. ஃப்ரெண்டுங்கிற உறவுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? ஃப்ரெண்டா கூட பிறக்காத அண்ணங்கிற உறவுக்கு விளக்கம் தெரியுமா உனக்கு? ஐயடா, நான் கேக்குற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுடி. உலகத்துல எந்த ஃப்ரெண்டுடி அடுத்தவன் பொண்டாட்டிக்கு சொத்தை எழுதி வச்சுட்டு போயிருப்பா? எந்த அண்ணன் தான் தாம் பொண்டாட்டி பிள்ளைங்களை ஒதுக்கி வச்சுட்டு தங்கச்சியா நடிக்கிறவள கோபுரத்துல தூக்கி வச்சிருப்பா? இதெல்லாம் கேட்கறதுக்கு உடக்கா இருக்கதே இல்ல. இதே என் புருஷன் கேட்டா அவருக்கு விளக்கம் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன் உன் புருஷன் தான் கேக்குறதா நினைச்சே பதில் சொல்ல வேண்டியது தானே? அவர் கேட்க மாட்டாரு. அதுதான் எங்களுக்குள்ள இருக்கிற தாம்பத்து. என் புருஷன் ஸ்ரீராமருக்கும் மேல ராமன் சீதையை சந்தேகப்பட்டதும் தீ குளிக்க சொன்னதும் ஒரு புருஷனா இருந்து சொல்லல. 1000 மக்களுக்கு அரசன், அயோத்திக்கு ராஜா. அந்த ராஜா மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கணும்னு தான் தீ குளிக்க சொன்னாரே தவிர ராமர் சந்தேகப்பட்டு சொல்லல. இதுவே ராமர் என் புருஷன் மாதிரி தனி மனுஷனா இருந்திருந்தா ஒரு நாள் சீதை மேல சந்தேகப்பட்டிருக்க மாட்டாரு. அந்த மாதிரி நாங்களும் நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கோம். தயவு செஞ்சு நீங்க வந்து கெடுக்காதீங்க. நீங்க போங்க, உங்க வீடு போய் சேருங்க, போங்க. அப்போ நீ அவர் கொடுத்த பத்திரத்தை திருப்பி தர மாட்டேல? மாட்டேன். கார்மெண்ட்ஸ் எனக்கு விட்டு கொடுக்க மாட்டேல? மாட்டேன். காலேஜையும் என்கிட்ட ஒப்படைக்க மாட்டேன். மாட்டேன். அடி பாவி, என்னையும் என் புருஷனையும் நிரந்தரமா பிரிச்சுட்டேல? எதுக்காக? எல்லாம் பணத்துக்காக தானே? இந்தா, பணத்துக்கு ஆசைப்பட்டு தானே இதெல்லாம் பண்ண. இந்தா, எல்லாம் எடுத்துக்க. இந்த நகை எல்லாத்தையும் எடுத்துக்க. எல்லாம் இந்த பணத்துக்காக தானே? என் புருஷனை பிரிச்சு என் குடும்பத்தை கலைச்சு எல்லாம் நாசமா போச்சு. எல்லாத்தையும் நீயே வச்சுக்க. இது மட்டும் எனக்கு எதுக்கு? இந்தா, இதையும் நீயே வச்சுக்க. ஏய், இங்க வாங்க. எதுக்கு இப்படி பண்றீங்க? என்ன ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு நான் திருடேன்னு சொல்றதுக்கா? முதல்ல இதெல்லாம் எடுத்துட்டு போங்க, எடுத்துட்டு போங்க. பிறக்கும் போதே மகாராணியா பிறந்த என்ன பொறுக்கிக்கிட்டு போ சொல்றியா? உன்னை எப்படி பழி வாங்கணும்னு எனக்கு தெரியும்டி. நல்ல பழி வாங்குங்க, நல்லா பண்ணுங்க. ஏற்கனவே நிறைய பண்ணிருக்கீங்க. இதுக்கு மேல என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியல. சும்மா பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க முதல்ல உள்ள போங்க. ஏய் வடமல, இங்க வாயா. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு கல்லுளி மங்க மாதிரி இருக்கியே. ஒரு ரத்த கொதிக்கல சொல்லையா? ஒரு ரத்த கொதிக்கல? பொண்டாட்டி அடக்கி வைக்க தெரியாத உனக்கெல்லாம் எதுக்கு வேட்டி சட்டை? உள்ள போய் செல்லமா அவுத்து போடுவால புடவை, அதை எடுத்து கட்டிக்கோ. அதான் உனக்கு லாய்க்கு. போ. என்ன பாக்குற? போ.
தானே நீ எல்லாம் எதுக்குடா உயிரோட இருக்கணும்? போ போய் செத்து தொலை. உங்களுக்கு யார் மேல கோபம்? என் மேல தானே கோபம். உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு என்ன திட்டுடுங்க. ஆனா சாப்பிடாம இருக்காதீங்க. செல்லம்மா, சும்மா இப்படி பேசி பேசி எனக்கு கோவத்தை வர வைக்காத. எனக்கு யார் மேலேயும் கோவம் இல்ல, எனக்கு என் மேலேயே கோவம். எந்த வேலையும் செய்யாம வெட்டியா வீட்டுல உட்காந்து சாப்பிட்டு இருக்கேன் பாரு, வீல் சேர்ல உட்காந்து. நான் ஒரு மானம் கெட்டவன். என்னங்க இது? இந்த தாழ்வு மனப்பான்மையோட யோசிக்கிறதாங்க தப்பு. என்ன அட்வைஸ் பண்றியா இல்ல சண்டை போடுறியா? ஏங்க, அந்த மதுபிதா ஒரு மனுஷியே கிடையாதுங்க. அவ பேசுனத ஒரு பொருட்டா எடுத்துக்கிட்டு இப்படி சாப்பிடாம இருக்கீங்களே. சாப்பிடுங்க. எனக்கு எதுவுமே வேணாம், போ போ. மான ரோஷம் இல்லாதவன் தானே நீ. நீ எல்லாம் எதுக்குடா உயிரோட இருக்கணும்? போ போய் செத்து தொலை. போ போய் செத்து தொலை. போ போய் செத்து தொலை. இந்தப்பா, இந்த பழத்தை சாப்பிடு. என்ன கிண்டலா? ஏண்டாப்பா, பழத்தை சாப்பிடுன்னு சொல்றேன், இதுக்கு பேர் கிண்டலா? நான் என்னடா பண்றது? குரங்கு கையில பழத்தை கொடுக்குற மாதிரி உரிச்சு உரிச்சு தரீங்க. அது சரி, நீயாச்சு உன் பொண்டாட்டியாச்சு, எப்படியா போங்கடா. யாரு உங்ககிட்ட பழம் கேட்டா? வேணா விட்டுட்டு போய, அதுக்கேண்டா கத்தல? ஏங்க, நீங்க ராத்திரி மாத்திரை போட்டுங்க. வெறும் வயித்துல எப்படிங்க மாத்திரை சாப்பிட முடியும்? கொஞ்சம் பாலாவது குடிங்க, மாத்திரை போடலாம். நான் போய் எடுத்துட்டு செல்லம்மா, என்ன விடு. போ, நீ போய் படு, போ, விடு. என்ன இப்படி அள வைக்கிறது உங்களுக்கு வழக்கமா போச்சு. நான் அழ வைக்கிறேனா? எல்லாருமா சேர்ந்து என்ன அழ வைக்கிறாங்க? நான் அழ வைக்கிறேனா? வைக்கிறேன். எல்லாரையும் கூடிய சீக்கிரமே அழ வைக்கிறேன். அடக்கி வைக்க தெரியாத உனக்கெல்லாம் எதுக்கு வேட்டி சட்டை? போ போ போய் செத்து தொலை. ஏங்க,
என்னங்க? மாமா, என்னம்மா? மாமா, இந்த வரமா. அம்மா, இந்த காஃபி அவருக்கு கொடுங்க. அவன் இன்னும் எழுந்திருக்கலையம்மா? என்ன சொல்றீங்க? அவர் ஏஞ்சு வரண்டால உட்கார்ந்துருக்காருன்னு நினைச்சேன். என்னம்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்க? அங்கேயும் இல்லம்மா. அவர் இல்லையா? எங்க போயிட்டாரு? ஒருவேளை பாத்ரூம்ல இருக்கானா? என்னங்க? என்னங்க? செல்லம்மா, அவனை எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டம்மா, காணுமேம்மா. என்ன மாமா சொல்றீங்க? அவர் எங்க போயிருப்பாரு? அதுவும் வீல் சேர்ல. அம்மா, எனக்கு என்னமோ அவன் திட்டம் போட்டுதான் இந்த வீட்டை விட்டு போயிருக்கணும். மாமா, ஆமாம்மா, ராத்திரி முழுக்க அவன் முகமே சரியில்லைம்மா. ஏதோ யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தான். அது சரி, ராத்திரி ஒரு ரூம்ல தானே படுக்க வந்தான்? எனக்கு கொஞ்சம் அசதியா இருந்துச்சு. குழந்தை வேற அழுதுகிட்டு இருந்துச்சா. நான் எப்ப தூங்கினேன்னு எனக்கே தெரியும் மாமா. அவர் வந்தாரா இல்லையான்னு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. அப்போ ஒரு ரூம்க்கே வரலையா? தெரியல மாமா. நான் காலையில ஏச்சு பார்த்து அவர் காணும். வழக்கம் போல வெரண்டால உட்காந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்காருன்னு நான் நினைச்சேன். ஆனா இப்ப காணும்னு சொல்றீங்களே. அப்போ என் புள்ள ராத்திரியே வீட்டை விட்டு போயிட்டானா? மாமா, வீட்டை விட்டு போயிட்டாருன்னு சும்மா சும்மா சொல்லாதீங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. எல்லாம் அந்த வந்ததுமா. அதான் அந்த ஏகே பொண்டாட்டி வடமொழியை பார்த்து கண்ணா பின்னான்னு பேசினாமா. ஒருவேளை அந்த வேதனை தாங்காம போயிருந்தாலும் போயிருக்கலாமா. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் மாமா? நீ என்ன பண்ணுவ? எதுக்கு எடுத்தாலும் அவன்கிட்ட ஆர்கியூ பண்ற, எல்லாத்தையும் நீயே முடிவு எடுத்துற. அப்ப அவன் மனசுக்குள்ள எவ்வளவு வேதனை இருக்கும். அந்த வேதனை தாங்காம தான் அவன் வீட்டை விட்டு வெளியே போயிட்டான்னு நினைக்கிறேன். என்ன மாமா, எல்லாம் என் மேல தப்பு சொல்றீங்க? அப்ப தண்டனை எனக்கு தானா? அப்போ என் புள்ள பண்ண தப்புங்கிறிய? பின்ன என்ன மாமா? நான் யாருக்காக உழைக்கிறேன்? இவருக்காகவும் குழந்தைக்காக தானே உழைக்கிறேன். இவங்க ரெண்டு பேரும் மேல அக்கறை எல்லாமே உங்ககிட்ட விட்டுட்டு போறேன். எல்லாமே அவர் வைத்தியத்துக்காக தானே. அவரை ஃபாரின் கூட்டிட்டு போனா எப்படியாவது ஆபரேஷன் பண்ணணும். அந்த பணத்துக்காக தானே இவ்வளவு கஷ்டப்படுறேன். இதெல்லாம் புரிஞ்சுக்காம எங்க போயிட்டார்? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? உடம்பு சரியில்லாதவர் ஏன் இப்படி தப்பா யோசிக்கிறாரு? தம்பி சார், என் பையன் இந்த பக்கம் போனதை பாத்தியா? தெரியலையே சார், பார்க்கல சார். இந்த வாசல் பக்கம் தான் உட்காந்துருப்பான். நான் இப்பதான் சார் வேலைக்கு வந்தேன். எனக்கு தெரியாது சார், பார்க்கல சார். சரி சார். என்ன மாமா, என்ன விசாரிச்சீங்களா? அக்கம் பக்கம் எல்லா இடத்துலயும் விசாரிச்சு பார்த்துட்டம்மா, யாருமே பார்க்கலன்னு சொல்றாங்க. ஐயோ, அம்மா நீ ஒன்னும் அழாதம்மா, நீ உள்ள போ, நான் போய் பார்த்துட்டு வரேன். இல்ல மாமா, நானும் உங்க கூட வரேன். சொன்ன கேளுமா, நான் போய் பீச் பக்கம் பார்த்துட்டு வரேன். அவன் அங்கதாம்மா இருப்பான். நீ பதற்றப்படாம உள்ள போமா, நான் போய் கூட்டிட்டு வரேன். போமா, போ போ. ஏங்கய்யா, காலங்காத்தால யாரு? ஹலோ செல்லம்மா, என்ன காலங்காத்தால ஃபோன் பண்ணியிருக்கீங்க? ஹலோ செல்லம்மா, என்னாச்சு? வடமொழியோட ஏதாவது பிரச்சனையா? அவரை காணும். என்னது? வடமொழியை காணுமா?
நான் அன்னைக்கே சொன்னல, ஏகேவோட கார்மெண்ட்ஸ் காலேஜ் எதுவுமே எனக்கு வேண்டான்னு. ஆமா, அதுக்கு என்ன? அந்த மதுமிதா நேத்திக்கு வந்து அவரை கண்டபடியா பேசிட்டா. நான் எவ்வளவு சமாதானப்படுத்தி பார்த்தேன், ஆனா கேட்கல. அந்த அவமானத்துல அவர் எங்கேயோ போயிட்டாரு அவினாஷ். இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லுங்க, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இந்த பாருங்க, பதட்டப்படாதீங்க செல்லம்மா. ஒன்று பண்ணுங்க, அவர் இருக்கிற நிலைமைக்கு எங்க போயிருப்பாரு? பக்கத்துல தான் எங்கேயாவது போயிருப்பாரு. மாமா விட்டு தேட சொல்லுங்க. மாமா அவரை தேடித்தான் போயிருக்காரு. அப்படியா? சரி, ஒன்று பண்ணலாமா? எதுக்கும் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? ஐயோ வேண்டாம் வேண்டாம் அவினாஷ், அவருக்கு போலீஸ் கிட்ட எல்லாம் போட பிடிக்காது. செல்லம்மா செல்லம்மா, சொல்றது கேளுங்க. வடமலையை காணோம், நாம் அவரை தேடி கண்டுபிடிக்கணும். நம்ம கிட்ட இருக்க எல்லா சோர்ஸையும் ட்ரை பண்ணி பார்க்கணும். செல்லம்மா செல்லம்மா ப்ளீஸ், இது பாருங்க, அழாதீங்க. எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடலாம். ஒன்று பண்ணுறேன், நானும் சிட்டி முழுக்க தேடி பார்க்குறேன். நீங்கள் ஒன்று பண்ணுறீங்களா? வடமலை எங்கெல்லாம் போவாருங்கிறது முதல்ல ஒரு லிஸ்ட் போடுங்க. அங்கெல்லாம் போய் பாருங்க, கான்டாக்ட் பண்ணுங்க. நிச்சயமா ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாரு செல்லம்மா, பக்கத்துல தான் இருப்பாரு. நான் கான்டாக்ட்ல இருக்கேன். நீங்க வீட்டுக்கு வரீங்கல்ல? கண்டிப்பா வரேம்மா, கண்டிப்பா. சரிங்களா? அது பாருங்க செல்லம்மா ஒரு நிமிஷம். ஒருவேளை அவர் தங்கச்சி அமுதா வீட்டுக்கு போயிருப்பாரோ? இல்ல, நானும் யோசனை பண்ணி பார்த்தேன். ஆனா அமுதா மேல ஒரு கோவமா இருக்காரு, அங்க போயிருக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன். இது பாருங்க செல்லம்மா, பொண்டாட்டி மேல கோவம் வரும்போது தங்கச்சி மேல இருக்க கோவம் எல்லாம் போயிடும். யோசிக்காதீங்க. நீங்க எதுக்கும் அமுதா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்களேன். சரி சரி அவினாஷ். சபா வடமலை அண்ணி. அமுதா, அங்க அண்ணன் வந்திருக்காரு. என்ன நீ பேசுறீங்க? அண்ணனால தனியா எப்படி வர முடியும்? அதான் எனக்கு புரியல. அண்ணி, என்னாச்சு? எது கலறீங்க? அண்ணனை காணோம். என்னது? அண்ணனை காணுமா? ஆமா. என்ன நீ சொல்றீங்க? ஏதாவது பிரச்சனையா? அண்ணன் எதுக்காக வீட்டை விட்டு போனாரு? சொல்லுங்க அண்ணி. நான் என்னத்த சொல்லுவேன்? நான் எவ்வளவுதான் அவரை நல்லா பாத்துக்கிட்டாலும் அவர் திடீர்னு கோவப்படுறாரு, டென்ஷனா பேசுறாரு. நேத்து முழுக்க அவர் டென்ஷனா இருந்தாரு. காலையில ஏச்சு பார்த்து அவரை காணோம். அண்ணி, நான் என்ன பண்ணணும்? எங்க போய் அவரை தேடணும்? எனக்கு எதுவுமே புரியல அமுதா. சித்தப்பா கிட்ட கேட்டு பாத்தீங்களா? சித்தப்பா கிட்ட சொல்லாம அண்ணன் எங்கேயுமே போக மாட்டாரு. அவருக்கும் எதுவுமே தெரியல. இப்ப மாமா அவர் தேடிதான் போயிருக்காரு. அமுதா, அமுதா, வாசுவ கொஞ்சம் தேடி பார்க்க சொல்றியா? கண்டிப்பா தேடி பார்க்க சொல்றேன். அண்ணி, நீங்க அழாதீங்க அண்ணி. பீச்ல எவ்வளவு தூரம் போயிருக்க முடியும்? ரொம்ப தூரம் எல்லாம் போயிருக்க மாட்டாரு, பக்கத்துல தான் எங்கேயாவது போயிருப்பாரு. அவர்கிட்ட சொல்லிட்டு உடனே போன் பண்றேன். கவலைப்படாதீங்க அண்ணி, தைரியமா இருங்க. என்னங்க? ஹலோ. பாட்டி பாருடா. அத்தை, அத்தை உங்களதான். அத்தை, நான் கூப்பிடுறது உங்க காதுலயே விழலையா? விழுது விழுது, சொல்லு. ஏன் கவிதா, நல்லா இந்த மாதிரி எண்ணெயை தடவி குளிப்பாட்டு. அப்பதான் முடி கரு 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 கருன்னு வளரும்.
என்ன சொல்ல சிரிக்கிற? ஐயே, என்னது இது? தலையில என்னமோ அணைப்பிள்ளைக்கு கோடு போட்ட மாதிரி கோடெல்லாம் போட்டிருக்கு. ஐயோ பேபி, இதுதான் லேட்டஸ்ட் கஜினி ஸ்டைல். கஜினி ஸ்டைலா? அத்தை, சூப்பரா இருக்கு. நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அவர் எங்க? உன் புருஷனை பத்தி என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க? உன் கூட தானே பெட்ரூம்ல இருந்தா. அவன் எங்க போனான்னு எனக்கு என்ன தெரியும்? பேபி, நான் சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு சண்டே இல்ல, ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்து நல்லா பெப்பர் போட்டு சூப் வைக்கலாம்னு இருக்கேன். உங்களுக்கு சூப் பிடிக்கும்ல? பிடிக்கும், ஆனா சூடுமா, உடம்புக்கு ஆகாது. வேணும்னா நீ ஒண்ணு பண்ண, நல்ல ஆப்பிள போட்டு நிறைய ஐஸ போட்டு சில்லுன்னு ஒரு ஜூஸ் போட்டு கூட குளு 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 குளுன்னு இருக்கும். உங்களுக்கு இல்லாததா கண்டிப்பா போட்டு தரேன். என்ன சொல்லும்? அத்தை, நான் இங்க பதட்டத்துல பேசிட்டு இருக்கேன். நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன என்ன காலங்காத்தால அப்படி உனக்கு பதட்டம் வந்துருச்சு? என்ன உன் குடும்பத்துல எவனாவது மண்டைய போட்டானா? அது மட்டும் தான் நடக்கல. அண்ணனை காணோம். இந்த வீல் சேர்ல சிரிக்காம உட்கார்ந்துட்டு இருப்பானே அவனா? அவனை மட்டும் காணுமா, இல்ல அவன் கூடவே ஒரு சாமியார் இருப்பானே அவனையும் காணுமா? அமுதா, அமுதா நில்லு. அமுதா, வடமலை உனக்கு மட்டும் அண்ணன் இல்ல, எங்க அக்காவோட புருஷனும் கூட. சொல்லு, என்ன ஆச்சுன்னு? அண்ணி போன் பண்ணாங்க. காலையில இருந்து அண்ணனை காணுமா தேட சொன்னாங்க. எனக்கு இப்ப என்ன பண்றதுனே புரியல. இந்த பாரு, நீ இந்த மாதிரி அழுகாத. நான் போய் மாமாவை தேடுறேன். சரி, வாசு உடனே கிளம்ப சொல்லு. ஒரு நிமிஷம் நில்லுங்க. உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? இதுவும் என் வேலைதான். எங்க அக்கா புருஷனை காணோம். அவரை தேட வேண்டியது என்னோட கடமை. இது பாருங்க, சும்மா பாரு, இதுக்கு மேல ஏதாவது பேசுன மூஞ்சி பெத்துருவேன். ஒரு நிமிஷம் இருங்க. மூஞ்சி பேக்கறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். உங்களுக்காக நெய் போட்டு சுட சுட பொங்கல் வச்சிருக்கேன். கொட்டிக்கிட்டு போங்க. ஏண்டி, பொங்கல்னு உடனே வாய் பொழுது நிக்கிறதுக்கு நான் அண்ணன் அண்ணனா? போய் அவன்கிட்ட போய் கூட்டு போ. திமுற பத்தியோட உங்க அப்பனுக்கு. ஏன் கவிதா, அது என்ன எப்ப பார்த்தாலும் ஒரு பொங்கல் செய்திய? அப்படி என்ன அந்த பொங்கல்ல விசேஷம்? இதுக்கு அது போதும். இதுவா? அவர் இல்லையா? அதான். அது சரி, அது சரி. ஆமா, என்ன மாமனை தேர்றேன்னு சொல்லிட்டு இப்படி வீட்டுக்குள்ள போகுது? அதுவா, சட்டைய மாத்திக்கிட்டு போகுதான். ஓ, சரி சரி. எங்கங்க போனீங்க? இன்னைக்கு சண்டே இல்ல, அதான் கடைக்கு போய் டீ சாப்பிட்டோம்லான்னு போனேன். உங்களுக்கு விஷயம் தெரியுமா? தெரியும். இப்பதான் செல்லம்மா ஃபோன் பண்ணாங்க. வடமலை சார் கோச்சிட்டு வீட்டு விட்டு போயிட்டாராம். அதானே? அண்ணனை காணும் அண்ணி தேடிக்கிட்டு இருக்காங்க. நீங்க உடனே போய் அண்ணனை தேடி கண்டுபிடிங்க. சரி, நீ கவலைப்படாத, நான் போய் பார்க்கறேன். ஏய் நில்லு, எங்க போற? நீ எதுக்கு அங்கெல்லாம் போற? காணாம போனவனுக்கும் நமக்கும் தான் ஆகாது இல்ல, அப்புறம் எதுக்கு நீ போய் தேடுற? ஏமா 7:30 இழுக்கிற காலங்கத்தால? வாசு, போய் ரெடி ஆயிட்டு வரீங்களா? இருங்க, நான் போய் பேண்ட போட்டு நான் வந்து வெயிட் பண்றேன். வாங்க. எத்தனை தடவை சொன்னாலும் இவனுக்கு உரைக்கவே மாட்டேங்குதே. ஐயோ,
தெரியலம்மா, பார்க்கலாம்மா, பார்க்கல. என்ன சாரை காணோமா? அக்கா தினமும் நான் தான் பேப்பர் போடுவேன். வாரத்துல 3 நாளாவது ஏன்டா லேட்டுன்னு எனக்கு திட்டுவாருக்கா. இன்னைக்கு வரும்போது கொஞ்சம் லேட் ஆச்சுக்கா. திட்டுவாருன்னு பயந்தக்கா. ஆனா சார் இல்லைன்னு போட்டு போயிட்டேன்க்கா. அக்கா ஒருவேளை நான் வர்றதுக்கு முன்னாடியே கிளம்பி இருப்பாரோ? நீ எத்தனை மணி போல வந்த? ஒரு 5:45 இருக்கும்க்கா. 5:45? ஏங்கா எப்படிக்கா அந்த வீல் சேர்லயே போயிருப்பாரு? அதான் எனக்கும் தெரியல. நான் எல்லா இடத்துலயும் விசாரிச்சுட்டேன். அக்கா நான் வரும்போது உங்க தெரு முனையில ஒரு ஆட்டோ நின்னுச்சுக்கா. அந்த டிரைவர் பேர் கூட முருகன். அதுல ஏறி போயிருப்பாரோ? அப்படியா? எந்த இடத்துல? நம்ம பால் புத்துல. அது பக்கத்துல தான் இருப்பாரு. சரி, பாத்துடுறேன். எதுக்கு இங்க வண்டி நிறுத்திட்டீங்க? இல்ல ஒரு காஃபி சாப்பிட்டு போலாம். இல்ல பக்கத்துல தான் வடமலசரோட ஃப்ரெண்டு வீடு இருக்கு. அங்க போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிடலாமேன்னு இருந்தேன். காலைல இருந்து சாப்பிடாம அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் ஒரு காஃபியாவது சாப்பிடலாமே. அண்ணா 2 காஃபி தாங்க. சரிங்க சார். வடமலசர் இப்படி பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்னங்க அவர் போய் சார்னு சொல்றீங்க? அவர் தங்கச்சியை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. மச்சான் முறை தானே வேணும் உங்களுக்கு? எனக்கும் அமுதாவுக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் கல்யாணத்தில் அவர் ஒரு பெரிய பிரச்சனையே பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அமுதா வீட்டை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் எங்கள் கல்யாணமே நடந்துச்சு. அதிலிருந்து அவருக்கு என்னை பிடிக்கிறது இல்லை. இப்போ அவருக்கு உடம்பு சரியில்லாதானதுக்கப்புறம் என்னை பார்த்தாவே எரிஞ்செறிஞ்சு விழுறாரு. வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டேங்கிறாரு. அமுதா மேலே உள்ள அன்பால் தான் இதெல்லாம் பொறுத்து போயிட்டுருக்கேன். ஆனால் அமுதா இப்போ... ப்ளீஸ் வாசு ப்ளீஸ், பர்சனல் எதுவும் வேணாமே, வேறு ஏதாவது பேசலாம். வாங்க உள்ளே போகலாம். காஃபி ரெடியா? ரெடிங்க, இந்தாங்க. நீங்கள் அந்த வீட்டுக்கு வர்றது எனக்கு முதலே தெரியாமல் போச்சு. அப்படி தெரிஞ்சிருந்தா நான் அந்த வீட்டையே வாங்கியிருக்க மாட்டேன். நான் வீட்டை காலி பண்ணிட்டு போயிருப்பேன். ஆனால் கவிதா தான் அந்த வீட்டை காலி பண்ண மாட்டேன்னு படம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா. ஆரம்பத்தில் இருந்தே அவளுக்கு செல்லமான சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. இப்போ நீங்கள் வந்ததுக்கப்புறம் என்னை போட்டு பாடாப்படுத்துறா. நான் என்னங்க தப்பாக நினைக்க வேண்டாம். பர்சனல் விஷயத்தை இனிமேல் பேச வேண்டாமே. இந்த காஃபி எவ்வளோங்க? 10 ரூபாங்க. இந்தாங்க. இதை பாருங்க மணியரசு, நம்ம எப்பவுமே நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போமே. கண்டிப்பாக. வண்டி எடுங்க. எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். இத பாருமா, அடம் பிடிக்காம இந்த மாத்திரை சாப்பிடு. தினமும் காலையில எஞ்சா மாத்திரை மாத்திரை மாத்திரை. நான் எதுக்கு மாத்திரை சாப்பிடணும்? அது ஒண்ணும் இல்லம்மா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை இல்லையா, அதனால நீ மாத்திரை சாப்பிட்டா அம்மாவுக்கு உடம்பு சரியாயிடும். நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்களா? அவதான் மூச்சுக்கு 300 தடவை என்ன லூசு லூசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீங்க லூசுன்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்லுவாங்களா? கரெக்ட்மா, லூசு லூசுன்னு தான் சொல்லுவாங்க. நீ மாத்திரையை கூட அவ சாப்பிடுவா. இத பார், இப்ப நீ மாத்திரை சாப்பிட போறியா இல்லையா? ஏய், ஏன்டி சும்மா அவளை மிரட்டிக்கிட்டு இருக்க? நீ மாப்பிளைய கூப்பிட அவ சாப்பிடுவா. ஏன் நீங்க கூப்பிட்டா வர மாட்டாரா? மாப்பிள, ரத்னாவை கூப்பிடுங்க. மாப்பிளை எதுக்கு கூப்பிடுறீங்க? மாப்பிள என்ன பாருங்க மாப்பிள, முத்தலைக்கு மாத்திரை சாப்பிட மாட்டேன். ஏமா நீ நல்ல பொண்ணு இல்ல, நான் சொன்னா கேப்பல்ல. அந்த மாத்திரையை கொடுங்க. எனக்கு வேண்டாங்க, எனக்கு ரத்னா வேணும். ரத்னாவை கூப்பிட்டு வரமா, சாப்பிடு. இந்த மாத்திரை வாங்கிக்கமா, சாப்பிடுமா. சாப்பிடுமா. ரத்னாவை கூட்டிட்டு வரீங்களா? கூப்பிட்டு வரேன். மாமா, ஒரு முக்கியமான விஷயம்.
என்னது? செல்லம்மா புருஷன் வடமலைய காணோமா? என்ன மாமா? வள்ளியம்மா, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? நிஜமாவே வடமலை காணாம போயிட்டனா? ஆமா மாமா, கவிதா இப்பதான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா. நமக்கெல்லாம் துரோகம் பண்ணாலே அந்த செல்லம்மா, அவளுக்கு கடவுள் நல்ல தண்டனை தான் கொடுத்திருக்காரு. வள்ளியம்மா பேசாம இரு. எதுக்கு மாப்பிள்ள அவளை பேச வேண்டாம்னு சொல்றீங்க? அவ சொல்றதும் கரெக்ட் தானே. காணாம போன வடமலை திரும்பி வரவே கூடாது. அந்த செல்லம்மா வேதனைப்படணும் மாப்பிள்ள, ஆயுசுக்கும் வேதனைப்படணும். அத்த சும்மா இருங்க. ஏன் மாமா, நீங்கெல்லாம் திருந்தவே மாட்டீங்களா? அந்த மணி அரசும் உங்கள மாதிரியே தான் இருக்கா. அந்த வடமலை காணாம போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே அந்த வாசு கூட சேர்ந்துக்கிட்டு தேட போயிருக்கானா. எதுக்கு அந்த மணி அரசுக்கு தேவையில்லாத வேலை? விடுங்க அத்த, இனிமே இத பத்தி யாரும் பேச வேணாம். என்ன மாப்பிள்ள, உங்க தங்கச்சி வீட்டுக்கார் காணாம போனது உங்களுக்கு வருத்தமா இருக்கா? ஏன் மாமா, அந்த செல்லம்மா நமக்கு செஞ்ச துரோகத்தை எல்லாம் நீங்க மறந்துட்டீங்களா? மறக்கல, நான் அதுக்காக வேதனைப்படல. வடமலையை நான் தான் கொலை செய்ய முயற்சி பண்ணேன்னு ஏற்கனவே கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அவன் காணாம போனதுக்கும் நான் தான் காரணம்னு சொல்லி கைது பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். வாங்கம்மா. என்னம்மா, ஆட்டோ வேணுங்களா? எங்க போனோம்? இல்ல, ஆட்டோ டிரைவர் முருகன் ஒருத்தர் இருப்பாரு, அவரை பார்க்க வந்திருக்கேன். நான் சவாரிக்கு போயிட்டு இப்பதாம்மா வந்தேன். அவன் வந்தானா இல்லையான்னு எனக்கு தெரியலம்மா. என்னண்ணே? இந்த அம்மா முருகனை தேடி வந்திருக்காங்கப்பா. அப்படியா? என்னம்மா, என்ன விஷயம்? நீங்க என்ன போலீஸா? இல்ல இல்லண்ணா, போலீஸ் எல்லாம் ஒண்ணு இல்ல. ஆட்டோல பேக் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்களா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எனக்கு அவர் முருகன் கிட்ட கொஞ்சம் அர்ஜென்ட்டா பேசணும். இவ்வளவு நேரம் இங்கே தானே இருந்தான். ஏய் முருகா, ஏய் ஒன்னதாண்டா முருகா, ஏய் முருகா, என்னண்ணே? இங்க வாடா. என்னண்ணே? இந்த அம்மா உன்னை தேடி வந்திருக்காங்க. என்னம்மா விஷயம்? நீங்க 59வது தெருவில் காலையில நீங்க நின்றுட்டு இருந்தீங்களா? ஆமா. நான் அந்த தெருவில் தான் இருக்கேன். என் வீட்டுக்காருக்கு கொஞ்சம் நடக்க முடியாது. ஒரு வீல் சேர்ல அவர் வந்து அந்த டென்ஷன் பாட்டியா? நான் தாம்மா காலைல வண்டியில ஏத்தினேன். நடக்க முடியாதவராச்சேன்னு பாவம் பார்த்து அவரையும் ஏத்தி வண்டியும் ஏத்தினேன். எங்க போறேன்னு கேட்டேன். உடனே கோவம் ஏறிடுச்சு அவருக்கு. உன்கிட்ட சொல்லணுமா? நேரா போயான்னு சொன்னாரு. டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு. அப்புறம் சாஸ்திரி நகர் 2வது தெருல இறக்கி விட்டேன் நானு. அவர் வண்டியில ஏறும்போது எத்தனை மணி இருக்கும்? என்ன, ஒரு 5ல இருந்து 5:45 மணி இருக்குமா? ஏமா, அவர் உங்க வீட்டுக்காரரா? விட்டுட்டு ஓடி போயிட்டாரா? என்னம்மா, உங்களுக்குள்ள ஏதாவது தகராறா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் வரேன். என்ன சின்னம்மா இங்க இருக்கீங்க? நான் அவரை தேடிட்டு வந்தேன். நானும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். பார்க் பீச் ஒரு இடம் விடாம தேடி பார்த்துட்டேன். இல்ல அவினாஷ், அவர் திட்டம் போட்டு தான் வீட்டை விட்டு போயிருக்காரு. 5:30 மணிக்கு ஆட்டோல ஏறி ஆட்டோக்காரன் கூட சண்டை போட்டு கோபத்துல சாஸ்திரி நகர்ல இறக்கி விட்டுருக்காங்க. யாரு சொன்னாங்க? அந்த டிரைவர் தான் சொன்னாரு. சாஸ்திரி நகர் தானே? வாங்க போய் தேடலாம்.
சாஸ்திரி நகர். சார் இங்கே வீல் சேரில் யாராவது போகிறது பார்த்தீங்களா? இல்லை சார், நான் பார்க்கல சார். இல்லை, ஆட்டோவில் தான் வந்திருக்காரு. அப்படியா? நாங்கள்லாம் இங்கே தான் இருக்கோம். அப்படி யாரையும் பார்க்கல. தேங்க்ஸ். எனக்கு 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 இல்ல என்ன செல்லம்மா? வீல் சேர்ல. சரி விடுங்க, இங்கெல்லாம் தேடி பார்த்தாச்சா? எங்க போயிருப்பாரு? வாங்க தேடுவோம், வாங்க வாங்க, கவலைப்படாதீங்க, இங்கதான் எங்கேயாவது இருப்பாரு. செல்லம்மா, 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு எங்கம்மா போயிட்டேன்? போற வழியில நான் அவினாஷ பார்த்தேன். அவரை சாஸ்திரி நகர்ல இறக்கி விட்டதா ஆட்டோ டிரைவர் சொன்னாரு. அந்த இடம் ஃபுல்லா தேடி பார்த்துட்டு இனிமே எங்கம்மா போய் தேட முடியும்? அதான் எனக்கு புரியல மாமா. அவர் போலீஸ்க்கு வேற இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துடுவாங்க. ஏற்கனவே வந்தாச்சு. என்ன சொல்றீங்க? ஆமாமா, உள்ள இன்ஸ்பெக்டர் உட்காந்துருக்காரு. என்ன சார் இவ்வளவு சாவகாசமா சொல்றீங்க? வாங்க செல்லம்மா. சொல்லுங்க செட்டு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பையன் இனிமேல் உங்க விஷயத்துல தலையிட மாட்டான், நான் பாத்துக்கிறேன். ஆமா, போன உடனே கையில பிடிச்சி கொடுத்துட போறாரு. அந்த ஆளுக்கு போன் பேசுறதுக்கே நேரம் சரியா இருக்கு. இதுல அவன் எங்க கண்டுபிடிக்க போறான்? என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? இல்ல செட்டு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானே போய் நேரில் அவனை மிரட்டி வச்சிடுறேன். ஓகே ஓகே செல்லம்மா வாங்க. இல்ல, இங்க ஒரு முக்கியமான பிரச்சனையா வந்திருக்கேன். அதை முடிச்சிட்டு அப்புறமா நான் கூப்பிடுறேன்னு சொன்னா கேளுங்க செட்டு. கண்டிப்பா நான் கூப்பிடுறேன். ஓகே. நீங்க சொல்லுங்க சார். சார் என் பேர் அவினாஷ், நான் ஒரு லாயர். இவங்க செல்லம்மா. தெரியுமே, உங்களையும் தெரியும், மேடத்தையும் நல்லா தெரியுமே. ஒரு நிமிஷம் சொல்லு செட்டு. இதுக்கெல்லாம் நான் செக் வாங்க மாட்டேன், உனக்கே தெரியாதா? கேஷ் தான். சாயங்காலம் நான் கடை பக்கம் வரும்போது வரேன். வை. சொல்லுங்க சார். திருடன் முன்வாசல் வழியா வந்தானா இல்ல பின்வாசல் வழியா வந்தானா? என்னென்ன பொருள் திருட்டு போச்சுன்னு டீடைலா சொல்லுங்க சார். இங்க எந்த ஒரு பொருள் திருட்டு போல சார். காணாம போயிருக்கிறது இந்த அம்மாவோட புருஷன். ஓ அப்படியா? வேற ஒண்ணும் இல்ல, பக்கத்து தெருவில் ஒரு திருட்டு கேஸ். அதையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்ப கன்ஃபியூஷன் தீர்ந்து போச்சா சார்? அதெல்லாம் தீர்ந்து போச்சு. சரி சொல்லுங்க, உங்க வீட்டுக்காரரை எத்தனை மாசமா எத்தனை வாரமா காணோம்? வாரம் எல்லாம் இல்ல சார், இன்னைக்கு காலையில இருந்து காணோம். இன்னைக்கு காலையில இருந்து காணுமா?
என்ன மேடம் விளையாடுறீங்களா? உங்க வீட்டுக்காரர் என்ன ஸ்கூல் பையனா? காணாம போறதுக்கு ஏதாவது வேலை விஷயமா வெளியே போயிருக்கலாம். இன்னைக்கு சாயந்தரம் வரலாம், இல்ல நாளை காலையில வரலாம். இது ஒரு பிரச்சனைன்னு ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க சார். ஹலோ சேட்டு, இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் என்னைக்கு செக் வாங்கியிருக்கேன்? கேஷ் தான். உனக்கு தெரியாதா? ஒரு முக்கியமான விஷயமா பேசிட்டு இருக்கேன். அப்புறமா கூப்பிட்றேன், வை. சொல்லுங்க சார். நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேட்குறீங்களா? சொல்லுங்க. காணாமல் போயிருக்க எங்களோட புருஷனால நடக்க முடியாதுங்க. என்ன சொல்றீங்க? நடக்க முடியாதா? இல்ல சார், ஒரு கத்தி குத்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுல இருந்து அவரால் நடக்க முடியாது. வீல் சேர்ல தான் இருக்காரு. கத்தி குத்தா? சொல்லு சேட்டு. ஓ நீயா? இல்லம்மா, நான் சேட்டு நினைச்சு சொன்னம்மா. சொல்லுமா. பேசிட்டேன். சேட்டு கேஸ்கே ஓகேன்ட்டாரு. நகையா வேணுங்கிறியா? சரி வை, பேசி பார்ப்போம். வரேன். ஓகே. சரிங்க மேடம், அந்த கத்தி குத்து கேஸ் எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களா? அதோட ஒரு காப்பி கொடுங்க. சரி, இப்ப எதுக்கு அதெல்லாம்? அந்த கேஸ் கோர்ட்ல நடந்துட்டு இருக்கு. அவர் காணாம போனதுக்கும் இதுக்கு என்ன சார் சம்பந்தம்? என்ன மேடம் சம்பந்தம் இல்லைன்றீங்க? கத்தி குத்து நடந்திருக்கு, அந்த கேஸ் கோர்ட்ல நடந்துட்டு இருக்கு. அந்த எதிரிங்க அவரை கடத்தி வச்சிருக்கலாம் இல்லையா? அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல சார். வீல் சேர்ல உட்கார்ந்து அவருக்கு மனசு வெறுத்து போச்சு. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவர் சண்டை போட்டுட்டே இருப்பாரு. நேத்து அவருக்கும் எனக்கும் ஒரு சின்ன சண்டை. அதனால வீட்டை விட்டு கோமா போயிட்டாரு. அப்போ நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இது கடத்தல் கேஸ் இல்ல. உங்களுக்கு அவருக்கு நடந்த சண்டையில அவர் கோவிச்சிட்டு போயிட்டார். அப்போ அவர் ஓடி போனதுக்கு காரணமே நீங்க தான் சொல்றீங்க. கரெக்ட் தானே? செல்லம்மா, நான் பேசுறேன் சார். நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை சார். கொஞ்சம் நான் சொல்றது கொஞ்சம் கேட்குறீங்களா? இவங்களோட புருஷன் கொஞ்சம் கோபக்காரரு. நேற்று பிஸ்னஸ் விஷயமா இவங்க 2 பேருக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் நடந்திருக்கு. அது கொஞ்சம் சண்டையில் முடிஞ்சிருக்கு. அதை மனசில் வச்சுக்கிட்டு இன்னைக்கு காலங்காலத்தில் 5 மணிக்கு எந்திரிச்சு ஆட்டோ பிடிச்சி நேராக போய் சாஸ்திரி நகரில் இறங்கியிருக்காரு. அங்கேருந்து அவர் காணாமல் போயிருக்காரு. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? நாங்கள் போய் விசாரிச்சோம் சார். ஓஹோ, நீங்களே விசாரணை பண்ணீங்களா? அப்புறம் நாங்க எதுக்கு சார் இருக்கோம்? நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க, நாங்க விசாரிப்போம்ல. சரிங்கம்மா, அவரோட போட்டோ ஒன்று கொடுங்க. சார், நான் போட்டோ வேணா தரேன். ஆனா பேப்பர்ல வராம பாத்துங்க. ஏன் பேப்பர்ல வரக்கூடாதுங்கிறீங்க? சார், பேப்பர்ல வந்து அவருக்கு பிடிக்காது. ஏற்கனவே அவர் என் மேல கோவமா இருக்கு. இது வேற வந்துருச்சுன்னா அப்புறம் திரும்பி வர மாட்டாரு. அப்படியா? சரிம்மா, அவரை பத்தின டீட்டெயில், அவரோட பேரு, வயசு எல்லாத்தையும் எழுதி ஒரு கம்ப்ளைண்டா கொடுங்க. அவரை எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். சரி, எவ்வளவு நாள்ல கண்டுபிடிச்சு கொடுப்பீங்க? எப்படியும் ஒரு 6 மாசத்துல கண்டுபிடிச்சிடலாமா? 6 மாசமா? ஆமா மேடம். சின்ன பசங்களா இருந்தா கையில இருக்க காசு செலவாகிற வரைக்கும் ஒரு 4-5 நாள் வெளியே சுத்துவானுங்க. அப்புறம் காசு செலவாயிடுச்சுன்னா பசி தாங்க மாட்டாங்க, வீடு வந்து சேர்ந்துருவாங்க. இதே பெரியவங்க அப்படி கிடையாது. வீட்டுல இருக்கவங்களை கஷ்டப்படுத்தி பார்க்கணுங்கிறதுக்காக எங்கேயா சொந்தக்காரங்க வீட்டுல போய் பதுங்கி இருப்பாங்க. நான் நினைக்கிறேன் உங்க வீட்டுக்காரரும் அந்த மாதிரி எங்கேயா போய் பதுங்கி இருப்பாரு. ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த மாதிரி கேஸ் எல்லாம் கண்டுபிடிக்க 1 வருஷம் ஆகும். ஆனா உங்க புருஷன் ஹேண்டிகேப்டுங்கிறீங்க. அதனால 1 மாசத்துல கண்டுபிடிச்சிடலாம். ஒன்னும் கவலைப்படாதீங்க. நீங்க ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடுங்க, நான் கண்டுபிடிச்சு கொடுத்துறேன். சார் நீங்க என்ன மேடம் கோச்சிட்டீங்களா? இல்ல, என் தலையெழுத்து நினைச்சு வேதனையா இருக்கு. இந்த மாதிரி நிலைமையில என்ன விட்டுட்டு போயிட்டான்னு நினைக்கிறப்போ வேதனையா இருக்கு. அவினாஷ், நீங்களே எழுதி கொடுங்க. சரி, நீங்க எழுதி கொடுங்க சார். பேட அவர்கிட்ட கூடியா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.